விஜய் மில்டனா இருக்கட்டும், சந்தீபங்கா இருக்கட்டும், நான் இப்போ ஒர்க் பண்ண பராசக்தி, சுந்தா மேமா இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர் தான் கிடைப்பாங்க. அது என்னோட தலைவிதியா தெரியாது. பட் அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா அஜித் சாரை பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா போய் பார்க்கும்போது வந்து கட்டி பிடிச்சி செக் பண்ணாரு. முதல் வார்த்தையா சொன்னது, நீங்க நீங்க வந்து அஜித்ன்னு நினைச்சு என்ன தயவு செய்து ஃபைட் எடுத்துடக்கூடாது, நீங்க என்ன புது ஹீரோவா நினைச்சு எடுக்கணும். டேரக்டர் அந்த பக்கம் ஆப்போசிட் இருக்காரு. அவரு மாசம் அப்படிலாம் இல்ல மாசம், உங்களை கூப்பிட்டதே எதுக்குன்னா, எல்லா ஃபைட் மாஸ்டர்டையும் நான் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காரு, நிறைய படங்கள் நான் பார்த்தேன். ஐயப்பனும் கோஷம் நிறைய படங்கள் ஆகுது, அதெல்லாம் பார்த்தேன் நான். அந்த மாதிரி ஒரு லைவ்னஸும் ஒரு ஒரு ஃபேண்டஸியும் உங்ககிட்ட கலந்து பண்றீங்க, அது எனக்கு தேவைப்படுது மாஸ்டர். ஆக்ஷன் பண்ணி தான் அவருக்கு நிறைய அடியே பண்ணு ரேஸ்ல பட்டாலும், சினிமா ஷூட்டிங்ல நிறைய அடிபட்டுருக்கு. மங்காத்தாலாம் அந்த நிறைய ஆக்ஷன்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வலிமை பண்ணாரு, அதுலயும் நிறைய அடிபட்டுச்சு. இதே படத்துக்கு முயற்சி எடுத்திருக்கோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்ட படம் கங்குவா. ஏன்னா வந்து அந்த படம் பாத்தீங்கன்னா, நாங்க சூர்யா சார் எல்லாரும் பட்ட கஷ்டம். அது எனக்கு நினைச்ச வெற்றி கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தம், கொஞ்சம் வலிக்கும். கேமரத்தை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அது நடுவில் அது நின்று போயிடுச்சு. அது என்ன காரணத்துக்காக அந்த படம் சொன்னாரு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த கருப்பூர் படம் தான் ஒரு ஜெனரா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. பட் அதுக்கப்புறம் அப்படியே ஏன்னா விஜய் சார் பண்ற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு த்ரிஷா வச்சு மேம் வச்சு பண்றேன்னாங்க. அப்புறம் பார்த்தா சூர்யா சார் பண்ணிட்டாரு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களை சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸ்டேட் அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க கோலிசோட 2க்கு. சார் எப்படி இருக்கு சார் இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கோலிசோட 1க்கு நான் வாங்குவோம் ரொம்ப எதிர்பார்த்தோம், நானும் என்னோட டேரக்டர் விஜய் மில்டனும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பசங்களை வச்சு, ஒரு 13-14 வயசு பசங்களை வச்சு ஒரு ஆக்ஷன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமா இருந்தது. சார் எப்படி சார் அது சாத்தியம் எதுன்னா, அதுக்குதான் மாஸ்டர் நம்ம பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணா இண்டஸ்ட்ரியில வேற இடத்துக்கு நம்ம போவோம். சின்ன பட்ஜெட்ல நம்ம ஒரு படம் பண்றோம், அந்த படத்தால ஒரு புது விஷயமா ஒண்ணு பண்ணணும்னா இதுதான் நான் தொட்டிருக்கேன். இந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சுன்னா இந்த படம் வெற்றி அடையும், இல்ல அந்த படம் ஃபைட் எதுவுமே பேசப்படுறதுன்னா அந்த படம் தோல்வி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சேன் அந்த படம். முதல் கதை சொல்லும் போது எப்படி சொன்னோன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கான விஷயங்கள்லாம் நான் கேட்க போனேன். அப்புறம் பசங்களோட பழக ஆரம்பிச்சோன்னா ஃபைட் மாஸ்டரா என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா சண்டை காட்சி விளையாட்டுத்தனமா இருக்காங்க, சண்டை காட்சியிலும் பயம் வந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணி இப்படி பண்ணணும் ஒரு ரெஃபரன்ஸை காட்டும்போது கூட பயப்படுறாங்க. ஐயோ அங்கிள் இதெல்லாம் கீழே வந்து அடிப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ என் ஃபைட்டர்ஸும் சொன்னாங்க, சின்ன பசங்க வச்சு பண்ண முடியாது, இவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி ரெடி பண்ண முடியுமானா, எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒயம்சியில பாண்டி மாஸ்டர் கிளாஸ் எடுப்பார். சின்ன பசங்க ஆரம்பத்தில் கற்றுப்பாங்க. அப்புறம் ராமராஜ்குமார் மாஸ்டர் சன் நவான் அவரும் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பசங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தார். இந்த மாதிரி பசங்களை போட்டு ஃபைட் எடுக்கலாமான்னா டேரக்டர் ஒத்துக்க மாட்டாரு. இல்லை இவங்க ஆர்டிஸ்டா கமிட் ஆயிட்டாங்க, இவங்களை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பாண்டியராஜன் சார் படத்துல நடிச்ச பசங்க எல்லாம் நடிக்கணும், இவங்களை வச்சுதான் மாஸ்டர் பண்ணணும். ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சவங்களை வச்சு பண்றது என்ன விஷயம், சேலஞ்சிங் கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பண்றதுதான் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்ன பண்ணலாமோ நான் சொன்னேன், சார் ரிகல்சல் பண்ணி ஃபைட் எடுக்கலாமா சார்? ஓகே மாஸ்டர், பெஸ்ட். அதுக்கு நான் வந்து கம்பெனி அவ்வளவு டைட்டா போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை விஜய் மில்டன் அந்த படம் பண்ணாரு. அப்படி இருந்து கூட அவர் என்ன பண்ணாரு, அவுட்டு நல்லா வரணும்னா நான் என்ன வேணா பண்றேன் மாஸ்டர். அப்ப சொன்னா, சார் அவர் கல்யாண மண்டபம் எடுப்போம், எடுத்து நம்ம அப்போ எங்களுக்கு வசதி கூட கிடையாது, ஸ்டுடியோ எடுத்தோ ஒரு ஏசி ஃப்ளோர் எடுத்தோ பண்றது கூட எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல நாங்கள் விஜய் மில்டன் சார் படம் பண்ணோம். எல்லாருமே ஜெயிக்கணும்ன்ற ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அந்த படத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எல்லாருக்கும் அடையாளம், அந்த படமே ஒரு அடையாளம் தான் ஒரு விஷயமா பேசப்பட்டு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. விஜய் மில்டன் சாருக்கு அடையாளம் தேவைப்பட்டுச்சு, எனக்கும் ஒரு அடையாளம் எல்லாமே ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப காலம் ஸ்ட்ரகிள்ல. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த ரிகல்சல் பண்ணி இந்த ஃபைட் எடுக்கலாம்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கல்யாணம் வாடகைக்கு எடுத்து அந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை 34 கேரக்டர் இருக்கும் டோட்டலா. 34 கேரக்டரையும் வர வச்சு ஒரு 12 நாள் ரிகல்சல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 days பசங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கிள் எங்களால் முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பேசி அவங்க எல்லாம் கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க, ஓடி பிடிச்சி கேம் ஆடுறது, அந்த மாதிரி சின்ன கேம் ஆடி எங்களை பசங்களை வந்து ரொம்ப கியூட் ஆகி ஓடி வந்து எங்க மேல ஏறி உட்காந்து விளையாடுற அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்லி ஆனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து 3ஆவது நாள் வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் அந்த
அவங்க மாப்பிள்ள ஒரு கேரக்டர் ஒருத்தர் மயில் கேரக்டர், அந்த மயில் கேரக்டர் 4 பேர் வந்து மாறி போயிட்டாங்க. ஏன்னா விஜய் பிள்ளை சொன்னாரு, மாஸ்டர் ரிகல்சல் பண்ணி ஃபைட் பண்றோம், புதுசா ஏதாவது பண்ணணும்னா சிங்கிள் ஷாட்ல ஃபைட் பண்ணலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் சிங்கிள் ஷாட் ரொம்ப கஷ்டமாச்சு சார், கொடுத்துட்டே இருப்பாரு அவரு. சரி பண்ணலாம் சார், அதுவும் பார்க்கலாம், டூ பார்க்கலாம், என்னதான் பண்ணலாம். அது பண்ணணும். அந்த வில்லன் கேரக்டர் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க ஒரு கேரக்டரா. நிறைய பேர் 4 பேர் வந்தா 4 பேர் சொல்லாமலாம் போனவங்களா இருக்கிறாங்க. சிங்கிள் ஷாட் போது பசங்க வந்து கேரக்டரா மாறி 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 ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு ஆக்ஷன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அவர் டைம் பிரீத் டைம் கூட கிடைக்காது, மெமரியில ஏத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சில கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்டுக்கு நடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும், அவங்க வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிடைச்சதான் எங்களுக்கு மயில் இந்த கேரக்டர், ஆர்ட் டைரக்டர். அவர் தெரியாதனமா வந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, உள்ள வச்சு மாட்டிக்கிட்டு விட்டோம். அவருக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து வச்சுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டு எடுக்கப்பட்டது. விஜய் நம்ம மார்க்கெட்டில், கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் லைவாக வந்து ஒரு 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் எடுத்த ஃபைட்டு தான் அது. அதனால தான் தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ஃபைட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கீழே விழுந்துட்டோம். விழுந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 3ஆம் டேக் தான் ஓகே ஆயிடுச்சு. எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி. பட் டைரக்டருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போட்டு காட்டும் போது பார்த்திபன் சாரா இருக்கட்டும், பாண்டியராஜன் சாரா இருக்கட்டும், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், லிங்குசாமி சாரா இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன வார்த்தை எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஆனா இந்த ஃபைட் வந்து நீங்க வந்து படத்துல வந்து நம்பிட்டாங்கன்னா சூப்பர். யாராவது நம்பலன்னா, நீ வந்து இத்தனை வருஷம் சினிமா வச்சது, கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி படம் பண்ற இந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் ஃபைட் வந்து போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா படமே எந்திரிக்காது அப்படின்னு சொன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்ப எங்கிட்டையும் கேட்டாரு, என்ன? நான் சொன்னேன் சார், ஒரு முயற்சி சார், யாருமே இந்தியாலே பண்ணலது இல்லை சார், எல்லாம் ஹாலிவுட்ல பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் சார். நம்ம வந்து எந்த எக்கியும் இல்லாம ஒரு சின்ன விஷயத்த ஒரு 5D கேமரா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைமா சின்ன பசங்களை வச்சு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம். இது ட்ரை பண்ணலாமே சார், எனக்கு ஆசை தானே. அப்படிதான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அதை போடலன்னா அது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் இதாயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் ஒரு ப்ரொடியூசரா மனநிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற இந்த படம். சரி சார் நீங்க எடுக்கிற முடிவு தானே, சரி இன்னும் ஆண்டனி சார் எடிட்டருக்கு போனோம், அவர்கிட்ட போய் ஃபைட்டை பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி இதுல எதுவுமே கட் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கட் பண்ணி கொடுக்குறேன். உண்மையிலேயே அவரை தான் நாங்க பாராட்டணும். நீங்க அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷேட் ஃபைட் மாதிரியே இருக்கும். 20 செகண்ட் எடுத்த ஃபைட் 3.5 நிமிஷம் ஆக்கி கொடுத்துருப்பாரு. அவ்வளவு கிரிப்பா எடுத்து கொடுத்துருப்பாரு. தியேட்டர்ல அந்த ஏடிஎம் பொண்ணு ஓடி வந்து மேலே உட்காரும் போது ஒரு பூஸ்ட் பம்ப் நான் இது வரைக்கும் கேர்ள்ஸ் எகிரி கை தட்டினாங்க. ஒரு ஆக்ஷன் கேர்ள்ஸ் கை தட்டுறது நான் அப்பதான் பார்த்தேன். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. திருச்சியில் ஒரு தியேட்டர்ல பார்த்துட்டு நான் ஓகே சினிமால வந்தேன், ஏதோ சாதிக்கணும்னு நினைச்சேன், இது போதும் அப்படின்ற மன நிறைவோட வெளியில வந்து தியேட்டர் விட்டுறாங்க. அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் அந்த ஃபைட்டு. ஆனா அந்த ஃபைட்டுக்கு நான் நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு வாங்குவேன்னு நினைப்பேன். நேஷனல் அவார்டு இல்ல, பாரதி ராஜா சார் வந்து அங்க இருக்காரு, ஜூரியா இருக்காரு. அப்போ வந்து சொல்றாரு, நேஷனல் அவார்டு கேட்டகரி இல்லப்பா, இல்லைன்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பேன்றாங்க இந்த படத்துல. அப்ப கேட்டகரி இல்ல, அதுக்கப்புறம் தான் வாங்கப்பட்டது. அது வரலாறு நான் சொல்றேன். ஸ்டேட் அவார்டு இப்போ கிடைக்கல எனக்கு. அப்ப அந்த நேரத்துல வேற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ 2 கொடுக்கும்போது என்னோட ரஃப் நோட் டீமுக்கும், என்னோட கோலிஸோட டேரக்டருக்கும், எங்க டீம் ஆக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் தான் சொல்லணும். நல்லது. கண்டிப்பா. அதான் பட்ட கஷ்டத்துக்கு வேற மூலியமா பலன் கிடைச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. சூப்பர் சார். இப்ப அதே மாதிரி சுப்ரீம் சுந்தர் அப்படின்னாலே வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைல்ல தான் எடுப்பாரு. கண்டிப்பா 360 டிகிரி ஃபைட்லாம் நீங்க பண்ணது இன்னமும் மக்கள் மத்தியில பேசப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி நெக்ஸ்ட் நம்ம ஃபைட்ல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க போட்டு முயற்சி செய்றீங்க? பிகாஸ் இப்போ ஒரு படம் நீங்க கொரியோகிராஃப் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல அதை எப்படி இனிஷியேட் பண்ணுவீங்க? ஓகே இங்க இருந்து இப்படிதான் சண்டை ஆரம்பிக்கணும், இதை நம்ம இப்படி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு எப்படி வரும்? ஹாலிவுட் நிகர்ன்னு சொல்லிட்டீங்க, அது ரொம்ப ரொம்ப அதிகத்தரமா இது வந்து நான் லிட்டரலி கமெண்ட்ஸ்ல படிச்சேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா. அந்த மாதிரி தான் நான் முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து 2005 ஸ்டென்ட் டைரக்டரா ஆறினேன், 90 ஸ்டென்ட் தான். நாங்க குடும்பமே பாரம்பரியமே எங்க ஃபேமிலியே ஒரு ஸ்டென்ட் குடும்பம். அப்போ நான் வந்து ஏதோ ஒரு பண்ணணும். சினிமால வந்து எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம பண்ணா ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து கிக் வந்து செவுத்து மாதிரி ஏறி கிக் பண்ணி லேண்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு ட்ரெடிஷனலா வந்துச்சு. அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த அவங்க பிடிச்சாங்க, அது அவங்க பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லும் போது தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது
இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் எடுத்தேன். அது எனக்கு சரி அது இருந்தா அது ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கும். வேற என்ன ஜானரை பிடிக்கலாம் இப்படி ஒரு பண்ணும்போது பார்த்தா ஒரு 360 டிகிரின்னு சொல்லிட்டு தள்ளுமாலான்னு ஒரு மலையாள படத்துல நாங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர் ஃபைட்ல எடுத்துருக்கோம். அது ஒரு சாங்ல வந்திருக்கும். ரஷ்யன் ஒரு ஆல்பத்துல ஒரு சாங். அப்போ டிஓபி எனக்கு போட்டு காட்டினாரு மாஸ்டர், இந்த மாதிரி சாங்ல வந்து எல்லாம் ரோப்ல பறந்துட்டே போயிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ண முடியுமானா போனா அப்போ நான் ஒரு கேரளாவில் ஆளை வர வச்சு இருக்கால ஒரு ரிக் எனக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ என்னோட பெண் கலைஞர்லாம் கூப்பிட்டு வர வச்சு டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேன். ஆனா சிங்கிள் ஷாட்ல இருக்கும், யாருமே நிக்க கூடாது, நான் ஸ்டாப்பா இருக்கும். நம்ம வந்து போலீஸோட தான் எனக்கு உதாரணம். சிங்கிள் ஷாட் ஒரு ஃபைட் எடுத்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன்ல தான் நம்ம எடுக்க போறோம். ஆனா வந்து சிங்கிள் ஷாட்ல நம்ம கேமரா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம், நம்ம உள்ளுக்குள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்க போறோம், இது ஒரு பண்ண போறோம்னு சொல்லி எடுத்தோன்னா டேரக்டருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ரிகல்சர் பண்ணி பண்ணோன்னா எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங்கா இருந்துச்சு எல்லாருக்கும். அந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப எடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்தியா லெவல்ல தெரிய ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த ஃபைட்டை பார்த்தா எனக்கு அனிமல்னு ஒரு ஹிந்தி படமே எனக்கு கிடைச்சிச்சு. சந்தீப் அங்க அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் இந்த மாசு தான் எனக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில என்ன அங்கீகாரம் கொடுக்காம நான் போய் வாசல்ல போய் நின்று பல டைரக்டர் தேடி போயிருப்பேன். அவங்க எல்லாம் அன்னைக்கு இருக்கிற நிலைமையில வேற வாய்ப்பு கொடுக்க அவங்களால முடியல. ஆனா இந்த தள்ளுமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன யார் யாரு புகழும்னு நினைச்சிடும் எல்லா டைரக்டரும் எனக்கு போன் பண்ணி என்னையா மேக்கிங் அது எப்படி எடுத்துன்ற அளவு கேட்டாங்க. அதே நான் பண்ண இத்தனை வருஷம் நான் சினிமால இருந்ததுக்கு ஒரு சாதனையா நான் நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். சூப்பர் சார். அதே மாதிரி அனிமல் படம் அது ஒரு பக்கம் பயங்கர கான்ட்ரவர்சியா இருந்தாலும் ஆக்ஷன்ல வந்துட்டு அது பீக்ல இருந்துச்சு. அனிமல் படத்துல ஒர்க் பண்ணும்போது ரன்வீர் சிங்கோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர் மேம், அதான் சொன்னேன். அது அந்த சந்தீப் பங்கா வந்து எனக்கு எல்லாமே சேலஞ்சிங்கான டைரக்டரா கிடைப்பாங்க. விஜய் மில்டனா இருக்கட்டும், சந்தீப் பங்கா இருக்கட்டும், நான் இப்போ ஒர்க் பண்ண பராசக்தி, சுதா மேம் இருக்கட்டும், நிறைய டைரக்டர்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு டைரக்டர் தான் கிடைப்பாங்க. யூஸ்வலா ஒரு படம் கிடைக்குது மாஸ்டர் தான் சீக்வன்ஸ் இப்படி ஃபைட் எடுத்து கொடுங்கன்ற டைரக்டர் நான் மாட்ட மாட்டேன். அது என்னோட தலையதியான்னு தெரியாது. பட் அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன். எல்லாமே என்கிட்ட வேலை வாங்க புதுசு புதுசா ஒரு யூனிக்கான விஷயமா சொல்லும்போது அதை நம்ம வேற ஏதாவது பண்ணணும் போது சேலஞ்சிங்கா இன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். இங்க இடத்துல உட்காந்துருக்கேன்னா அது ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு கிடைச்சதால தான். ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அடுத்தது எனக்கு அனிமல் பண்ணும்போது ஒரு 5-6 ஸ்டென்ட் டைரக்டரா அவர் பார்த்துட்டாரு, ஒரு கோரியோகிராஃப் பண்ண சொல்லி பார்த்தாரு, எதுவுமே அவருக்கு செட் ஆகும். தள்ளுமலை வரும்போது அவங்க அசிஸ்டன்ஸ் ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு நீங்க நினைக்கிற ஒரு ஆக்ஷன் வந்து தள்ளுமலைன்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்க சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றாரு, சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் உங்களை மீட் பண்ணணும்னா நான் அப்போ கோவால ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம், இங்க இருக்கோம் சார், இந்த மாதிரி நான் அனிமல் ஒரு படம் பண்றேன், அப்புறம் பண்றாரு, நீங்க தான் பண்ணணும், சரி உங்களை நான் மீட் பண்ண வரலாமான்னு கோவாக்கே அவங்க டீம் வந்து உட்காந்து பேசி நான் சொன்னேன். அதே மாதிரி சார் நான் ரிகல்சர் பண்ணி தான் ஆக்ஷன் எடுக்கிற எனக்கு பழக்கம். ஏன்னா ரிகல்சர் பண்ணும்போது ஒரு டேரக்டரை திருப்தி படுத்திடுவேன், ஒரு கேமராமேனுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிடும், ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மி பண்ணுவேன், ஒரு 20 நாள் எடுக்கிற ஃபைட்டை ஒரு 10 நாள் எடுப்பேன், அது பெரிய அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு பெரியதா இருக்கும். ஹீரோக்களுக்கு என்ன பண்ண போறோம், என்ன ரோப் ஷாட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டைமிங்ல இருக்கும், என்ன மாதிரி டூப் வச்சு எடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே தெளிவா இருக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ண. அது எப்படி சார் நீங்க இனிஷியேட் பண்ணீங்க சார்? ஹீரோக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம இத்தனை பேரோட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க எப்படி வந்துட்டு பிளான் பண்ணுவீங்க? அதான் நம்ம ஆக்ஷன் எடுக்கும்போது நம்ம கோரியோகிராஃப் பண்றோம் இல்லையா, இதுதான் ஹீரோக்கு எடுக்க போறோம், இது டூப் எடுக்க போறோம், ரொம்ப ஹைட்ல இருந்து வரனா நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன். அவங்க பண்றேன்னா கூட நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லாம நம்ம கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஆச்சுன்னா அவங்க இன்னைக்கு இருக்க ஹீரோ எல்லாருமே டூப் இல்லாம பண்றோம் பயங்கர தைரியசாலியா வந்துடுறாங்க. ஏன்னா ஃபைட்டர்ஸ்க்கு அன்னைக்கு இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி, சேஃப்டி ஒர்க்கர்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஹாலிவுட் தரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து இறக்கிட்டோம் எல்லா மாஸ்டர்ஸும். ஸோ எல்லா ஹீரோக்கும் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அசன்ஸ் பண்ணும்போது நான் பண்ணலாமே அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன பயம் வரும், சார் இது வந்து ரொம்ப லாங்ல இருந்து குதிக்கிற ஷாட்டு, கண்டிப்பா நீங்க என்ன குதிச்சாலும் நம்ம ஒரு லேயர் எடுத்து நம்ம ஷாட் எடுத்து தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி சின்ன ரிஸ்க்கு நான் எடுக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போனாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படத்துல அவாய்ட் பண்ணி ஓட்டிட்டு தள்ளிட்டு சாரி சார் ஏதோ இது அனிமல் எதுக்கு வந்து அனிமலுக்கு நீங்க எப்படி போனீங்கங்கறத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா டூப் நிறைய போடுறாங்க ரன்பீர் கபூரோட ஒர்க் பண்றது. ஆமாமா ஓகே சாரி. இந்த மாதிரி அனிமல் படத்துல பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷன் டைரக்டரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல தள்ளுமாலா பார்த்துட்டோன்னா. ஸோ ரன்பீர் கபூருக்கு ஆக்ஷன் இதே தான் நான் சொன்ன இது மாதிரி எனக்கு ரிகல்சர் வேணும். ரிகல்சர் வந்து எப்படி எதனால ஹீரோக்கெல்லாம் ஈஸியா இருக்குன்னு சொல்ல வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஷாட் தேவைன்றதை அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ கேமராமேனுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்போ ரிகல்சர் பண்ணி தான் பண்ணணும், டூயிங் பண்ணுங்க, நீங்க டூ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு 15 நாள் ரிகல்சர் பண்ணேன். ரன்பீர் கபூருக்கு ஒரு 10 நாள் அவருக்கு ரிகல்சர்.
பாபி தியோலுக்கு ஒரு 5 நாள் 15 நாள் 2 Rehearsal fight. மட்டும். ஆமா ரிஹர்சல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஆக்ஷன் பிளாக் ஆரம்பிச்சு. எஸ் 2 ஆக்ஷனும் பேசப்பட்ட ஒரு ஆக்ஷன். இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருக்கும். ம் கிளைமேக்ஸ் 2 பேருக்கு சோலோ ஃபைட்டும் ரொம்ப பேசப்பட்ட ஃபைட்டா இருக்கும். எஸ் கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி தலையோட நீங்க நிறைய படம் காம்பினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ தலைக்கு சும்மாவே வந்துட்டு ஸ்டன் சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுவாரு. பட் அவருக்கு இன்ஜுரிஸும் இருக்குங்கிறதுனால நீங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு சரி கோரியோகிராஃப் பண்ணும்போது இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருந்து அதோட வச்சு பண்ற மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் துணிவு படம் வந்து வினோத் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது முதல் அஜித் சாரை மீட் பண்ணேன். நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்தினேன். பட் அவர் கிட்ட மீட் பண்ணும்போது டேரக்டர் சொன்னாரு, மாஸ்டர் இது மாதிரி அவர் அதிகமா பண்றேன்னு சொல்லுவாரு, நீங்க வேணாம் இந்த மாதிரி இன்ஜூரிஸ்லாம் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க மாஸ்டர்ஸ்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு கரெக்டா கொஞ்சம் கோரியோகிராஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வினோத் சார் சொன்னாங்க. சரி சார் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. எப்போ மீட் பண்ண போறேன்னு ரூம்ல வெயிட்டிங்ல இருந்தேன். 8 o'clock ஹைதராபாத்துக்கு வந்து லேண்ட் ஆகி என் ரூம் ஹோட்டலுக்கு வந்தாரு. உனக்கு மாஸ்டர் கூப்பிடுங்கனாரு. ஃபர்ஸ்ட் டைமா அஜித் சாரை பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா போய் பார்க்கும்போது வந்து கட்டி போட்டு செக் பண்ணாரு. சுப்ரீம் சுந்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்கும் ஆக்ஷன்லாம். சரி சார் என்ன அதை முதல் வார்த்தையா சொன்னது, நீங்க நீங்க வந்து அஜித்ன்னு நினைச்சு என்ன தயவு செய்து ஃபைட் எடுத்துடக்கூடாது, நீங்க என்ன புது ஹீரோவா நினைச்சு எடுக்கணும். டேரக்டர் அந்த பக்கம் ஆப்போசிட் இருக்காரு, அவரு மாறுது. நான் சொன்னேன் இல்ல சார் கண்டிப்பா உங்க மாஸ்டர் அப்படிலாம் இல்ல மாஸ்டர், உங்களை கூப்பிட்டதே எதுக்குன்னா எல்லா ஃபைட் மாஸ்டர்ட்டையும் நான் பண்ணிட்டேன், உங்ககிட்ட ஒரு சின்ன டிஃபரெண்ட் தெரியுது எனக்கு. நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காரு, படம் நிறைய படங்கள் நான் பார்த்தேன், ஐப்பனும் கோஷம் நிறைய படங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு லைவ்னஸும் ஒரு ஒரு ஃபேண்டசியும் உங்ககிட்ட கலந்து பண்றீங்க, அது எனக்கு தேவைப்படுது மாஸ்டர். அது ஸோ ஓகே சார் சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பிச்சோம். அந்த படத்துல தான் அதுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் அவரை பத்தி, அஜித் சார் நின்ன இடத்துலயே போய் 100 பேர் வருவாங்க, அடி வாங்கிட்டு போவாங்க, அவர் உடம்பு அசையாம இருந்தார் அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டாரு. ஆக்ஷன் பண்ணி தான் அவருக்கு நிறைய அடியப்பட்டது. ரேஸ்ல பட்டாலும் சினிமா ஷூட்டிங்ல நிறைய அடிபட்டுருக்கு. மங்காத்தாலாம் அந்த நிறைய ஆக்ஷன்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வலிமை பண்ணாரு, அதுலயும் நிறைய அடிபட்டுச்சு. எல்லா மாசத்தையும் அவர் அப்படிதான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவார், டூப் வேணாம் நான் தான் பண்றேன் நான் தான் பண்ணுவேன். அப்ப எல்லா மாசம் அவாய்ட் பண்ணுவாங்க. நாங்க நிறைய சேஃப்டி நாங்க கொடுத்தா கூட அவர் அதே மீறி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு அடிபட்டுரும். ஸோ அப்படி எனக்கு கிடைக்கும் போது நான் என்ன பண்ணேன், சரி 360 அஜித் சார் இது வரைக்கும் யாராவது பார்க்கல, ஸோ அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துக்கு கொண்டு வரணும். என்னோட டேரக்டர் முதல்ல கும்பிடு போட்டேன், வேணாம் தயவுசெய்து வேணாம், சாருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சிங்கிள் ஷாட்லாம் ட்ரை பண்ண வேணாம். சரி நான் ரிகல்சல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நான் அப்படி போனேன், அஜித் சார் போனவர் வாக்கிங் போயிட்டார் காலை மார்னிங். நாங்கள் சும்மா பண்ணிட்டு இருந்தோம் 360 செட்டப் பண்ணி வந்து பார்த்துட்டு, நல்லா இருக்கு மாஸ்டர் என்ன எனக்கானாரு. ஆமா சார் நம்ம படத்துக்கு, ஆமா சார் சும்மா ட்ரை பண்றோம் சார், நீங்க பண்ணுங்க டூப் வச்சு. டூப்பெல்லாம் வேணாமா சார், இதை நான் பண்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ளே பண்ணுங்கன்னாரு. எடுத்து எடிட் பண்ணதை நான் காட்டணும் ரஃபா பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சது. மாஸ்டர் இதை நம்ம பண்றோம், நீ டைரக்டருக்கு சொன்னோம், டைரக்டர் டென்ஷன், மாஸ்டர் நான் சொன்னேன் வேணாம்னு அதையே காட்டினீங்க. இல்லை சார் நாங்கள் பண்ணும்போது வந்துட்டாரு, ஸோ வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா நம்ம பார்த்துட்டாரு சார். அது அடம் பிடிச்சி மேடம் ஒரு 11 ஷாட். என்னோட பாலாஜி இப்போ வந்துட்டு போனார் இல்லையா, பாலாஜி அவர் தான் அந்த ஃபைனலாக கீழே விழுவார், அவருக்கு ஷோல்டர் இறங்கிடுச்சு. 7வது ஷாட்லேயே அவருக்கு ஷோல்டர் இறங்கிடுச்சு. ஆனால் அவனும் சொல்லலை. ஹீரோ வந்து 3 ஷாட் 4 ஷாட்ல படுத்துட்டாரு. பிரீத்திங் அதிகமாக வாங்குது ஹீரோ. டேரக்டர் என்ன திட்டுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, ஹோல் செட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் ஹீரோ வந்து அஜித் சார் வந்து எழுச்சி, இந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் செஞ்சு, அது அவரோட விடாமுயற்சி கேள்விப்பட்டிருக்கீங்க. பிடிவாதம்னா அவரோட பிடிவாத குணம் அதிகம். நான் பண்ணி அவன் சொல்லிட்டு 13வது டேக் ஓகே பண்ணார் மேடம். 11வது டேக் தான் நாங்கள் படத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 13வது டேக் வரைக்கும் பண்ணாரு. அந்த பையன் ஷோல்டர் இறங்கினதுக்கு அப்புறமும் சாருக்கு தெரியாது, கையை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஓரம் உட்காந்துருவான். திரும்பி ஒன்பது விழுந்து 13வது டேக்லாம் அவருக்கே தெரியும் ஷோல்டர் இறங்கிடுச்சு. எனக்கு 7வது டேக்ல இறங்கிடுச்சு. இவன் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது எனக்கு என்ன மாஸ்டர் ஒன்றும் இல்லை செட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். ஸோ ஹோல் தேட்டர்ஸ் கிளாப்ஸ் வாங்கும்போது அந்த வழியெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். பயங்கரமா இருக்கு சார். அவுட் வந்ததுக்கு அப்புறம் அஜித் சார் என்ன சொன்னாரு? அவரு அவுட் இல்ல, அவரு எப்பவுமே படத்தை முழுமையா பார்த்துட்டு எல்லாம் வாழ்த்த மாட்டாரு, அங்கேயே சொல்லிடுவாரு. அவரு ஒரே வார்த்தை சொல்லுவாரு, நம்ம வந்து படம் வெற்றி தோல்வி எல்லாம் நம்ம கையில இல்லை, அது வேற. ஆனா நம்ம கொடுத்த காசுக்கும் நம்ம ப்ரொடியூசருக்கு நேர்மையா உழைச்சா அந்த சாட்டிஸ்ஃபைடே நம்ம வெற்றினாரு. அதுதான் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். படம் ஓடுது ரொம்ப பேர் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது. நான் என் ப்ரொடியூசருக்கும் என் டைரக்டருக்கும் என் ஹீரோவுக்கும் என்ன சொன்னாங்களோ அதை வர எடுத்து கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி நம்ம ஃபைட்டை முடிச்சு கொடுத்துட்டு அதே சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. தியேட்டர்ல கொடுக்க போறோம், கால சூழ்நிலை, மக்களோட மனநிலை அதெல்லாம் பார்த்து வெற்றி தோல்வி மக்கள் கிட்ட. அது அஜித் சார் சொன்னது இன்னும் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
சூப்பர் சார், கிரேட். சரி, அதே மாதிரி நீங்க நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணிருப்பீங்க ஸ்டண்ட் அப்படிங்கிறப்போ, இந்த படத்துக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். நிறைய படத்துக்கு முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்ட படம் கங்குவா. கங்குவா. ஆமா. அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலங்கறனால. ஏன்னா வந்து அந்த படம் பாத்தீங்கன்னா நாங்க சூர்யா சார் எல்லாரும் பட்ட கஷ்டம். கேமராமேன் வெற்றியா இருக்கட்டும், என்னோட டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரும் நாங்க பட்ட கஷ்டம் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணோம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஆனஸ்டா ஒர்க் பண்ணோம். தவறுகள் எதுலையுமே எடுக்கல. இப்ப அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம கையில இல்ல, நேர்மையா உழைச்சிட்டோமா அந்த ஹாப்பி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. பட் எனக்கு என்னன்னா ஒரு 1.5 வருஷம் இதுல போட்ட அவுட் புட் வந்து பாத்தீங்கன்னா நானு என்னோட ஸ்டென் கலைஞர்கள் சூர்யா சார் இன்னமும் காலையில ரிஹர்சல் பண்ணிட்டு ஷூட் பண்ணுவோம், ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுவோம். எத்தனை நாள் சார் அந்த ஸ்டண்ட் ரிஹர்சல்? என்னோட கேரியர்லயே நான் 162 நாள் 162 டேஸ் ஆக்ஷன் ஒண்டி எடுத்திருக்கோம். என்னோட டீம் ஒண்டி சேர்ந்து இந்த படத்துல. ஏப்பா, ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம். அவ்வளோ பெரிய ஒர்க் அந்த படம். எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. எல்லா சீக்வன்ஸும் எங்களுக்கு சிவா சார் வந்து அவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயமா கொடுத்தாரு. எனக்கும் புதுசா இருந்தது. இந்த ஜேனர் வந்து நான் பண்ணல. எல்லாருக்கும் எல்லா செட்டாருக்கும் இந்த ஜேனர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பீரியட் ஜேனர் அது ரொம்ப லைக் பண்ணி நான் பண்ண படம். அது எனக்கு நினைச்ச வெற்றி கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். ஏன்னா இன்னைக்கும் அந்த ஃபைட்டை பார்த்துட்டோம், அந்த படத்தை வந்து ஓடிடில பார்த்துட்டு பயங்கர புகழ்றாங்க எல்லாரும். நல்லதானே இருக்கு நல்லதானே இருக்குன்ட்டு கொஞ்சம் வலிக்கும். இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லி தியேட்டர்ல பார்த்துட்டா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஒரு காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும், ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்டா இருக்கும், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். யாருமே கொடுத்த காசோட 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு உழைச்சோம் எல்லாரும். அதுதான் உண்மை. அது அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே சார். சோ அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ எந்த ஆக்டர் வந்துட்டு எனக்கு டூப்பே இல்ல நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு அடம் பிடிக்கிற ஒரு ஆக்டர்னா அது யாரு? அது நீங்க இந்த கேள்விக்கு எல்லாமே தவிர இன்னும் நான் பிராங்கா நம்ம தான் சொல்லிட்டேனே. இன்னைக்கு இருக்க சிவகார்த்திகேயன் சார் கூட இப்ப நான் நம்ம பராசக்தியில பண்ணும்போது ஒரு 80 அடி கட் அவுட் அந்த இன்டர்வல் சீன் மேல நிக்கிறாரு இல்லையா, அது மேல இருந்து மேல ஒரு சிஎம் திட்டிட்டு மேல இருந்து இறங்குவாரு. அது டூப் வச்சு நான் எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வர அது ஃபர்ஸ்ட் டேவே நான் ரிஹர்சல் பண்ணேன். அழகா ராட்னத்துல இறக்குற மாதிரி இறக்குறீங்க, அவ்வளவு ஹைட்ல இருந்துன்னாரு. இல்ல சார் அவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்கு சார், அன்னைக்கெல்லாம் தள்ளி விட்டுருவோம், கீழே பெட்ல வந்து லேண்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை சார், எங்க நிறுத்துமோ நிறுத்துவோம், எங்க தூக்கணும் தூக்குறோம். அந்த டெக்னாலஜி எங்களுக்கு மிஷினோட மோட்டரோட செட் பண்ணிருக்கோம் சார். ஒன்றும் இல்லை சார், அதை பிடிச்சிட்டு வர தைரியம் இருந்தா போதும் அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டாரு. காலைல மார்னிங் ஒரு 4-5 ஷார்ட் டூப் வச்சு எடுத்துட்டேன். அப்போ திடீர்னு வந்து ஒரு கேமராமேன்ட்ட ரவி சார்ட்ட கேட்குறாரு, மாஸ்டர் சார் இந்த ஷார்ட் நானும் பண்றேன்ல. இல்லை டூப் வச்சு மாஸ்டர் எடுத்துட்டாருன்னா டென்ஷன் ஆயிட்டாரு. மாஸ்டர் வாங்க நான் பண்றேன்னு தானே நேற்று நைட் சொல்லிட்டு போனேன். இல்லை சார் வைட் ஷாட் தான், ரைட்ல டயலாக் பேசுறீங்க வைடு தான், அப்புறம் லேண்டிங் ஷாட் இல்ல மாஸ்டர் நான் அவ்வளவு அழகா பண்றீங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது இல்லாம ஏறிட்டாரு. மேல ஏறிட்டு ஆர்னஸ் லாக் பண்ணிட்டு அவரே மேல இருந்து வரேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார் கொஞ்சம் ஒரு 5 அடி வரும் அப்புறம் ஸ்டாப் பண்ணி திருப்பி தூக்குறேன்னு. இல்ல மாஸ்டர் நீங்க டவுன் பண்ணுங்க, ஃபைட்டர் இறக்குன மாதிரி இறக்கிடுங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஓட்ல வந்து லேண்ட் பண்ற வரைக்கும் ஓட்ல வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்க எல்லா ஹீரோக்களுக்குமே குரூப் இல்லாம நீங்க கொடுக்குற சேஃப்டி பக்காவா இருக்கு. ரொம்ப அதான் விஜய் சூர்யா சார் அதான் சொன்னார். நான் சுப்ரீம் சுந்தர் சொன்னார்னா எங்க இருந்து வேணா குதிப்பேன். அந்த மாதிரி நான் சேஃப்டி கொடுத்துருவேன் எல்லாருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைட்டர்ஸ் வச்சு நான் பக்காவா நான் தெளிவா நான் பார்த்துவேன். இதுல எங்கெங்க ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, எங்கெங்க பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்கள வச்சு தெளிவா நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹீரோவே நான் அனுப்புவேன். ஸோ அதுல என் மேல ரொம்ப நம்பிக்கை, என் ஃபைட்டர்ஸுக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க, என்னோட ஹீரோக்களும் நம்பிக்கை இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா ஹீரோக்களுமே ட்ரூப் இல்லாம செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ப்ராப்பரா சேஃப்டி கொடுத்தா போதும். அது கொடுத்தா அவங்க நல்லா பண்றதுக்கு ரெடி எல்லாரும். ஓகே சார். அதே மாதிரி இந்த ஹீரோக்கு இருக்கிற ஈக்குவலான ஒரு மாஸ் ஹீரோயினுக்கு வச்சு கூடிய சீக்கிரம் எப்ப சார் பண்ணுவீங்க ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஆமா, தள்ளி போயிடுச்சு அந்த படம். அது வந்து பண்ண முடியல. ஆர்ஜே பாலாஜி திடீர்னு கூப்பிட்டு ஃபோன் பண்ணாரு, த்ரிஷா மேடத்தை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அது நடுவில் அது நின்று போயிடுச்சு. அது என்ன காரணத்துக்காக அந்த படம் சொன்னாரு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த கருப்புன்னு போடுற படம் தான் ஒரு ஜெனரா மாத்திர அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு.
கூட அதுக்கப்புறம் அப்படியே ஏன்னா விஜய் சார் பண்ற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு த்ரிஷா வச்சு மேம் வச்சு பண்றேன்னாங்க. அப்புறம் பார்த்தா சூர்யா சார் பண்ணிட்டாரு. ஸோ அந்த படமும் நான் பண்ண வேண்டிய படம் தான், டேட் இல்லாத காரணம் தான் அது மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட இருந்து. ஓகே ஓகே சார். நீங்க நிறைய லாங்குவேஜ்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு லாங்குவேஜ்ல ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரியாலிட்டியோட கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மலையாளம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இந்த லைக் நார்மலா சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இது பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்? ஆமா, அவங்களுடைய இருக்கிற ஒரு அந்த ஒரு ஆடியன்ஸ் பல்ஸை பொறுத்து தான் அந்த ஆக்ஷன் டைரக்டர் முடிவு எடுப்பாங்க. அங்க டைரக்டரும் அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் எனக்கு நல்ல இப்போ என்னன்னா தமிழ்ல இருந்து என்னை கூட்டு போனதே மலையாள தமிழ்ல வந்து இந்த மாதிரி கோலிசோட அந்த மாதிரி படங்கள்லாம் நான் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு செம்மன் வினோத்னு ஒருத்தர் வந்தார். அவரு தான் என்ன படம் கோலிசோட 2 தான் வந்தார் இல்லைண்ணா. அதை பார்த்துட்டு எனக்கு நான் ஒரு படம் பண்றேன், சுதந்திர ராத்திரி ஒரு மலையாள படம் பண்றேன், இந்த டேஸ்ட் எனக்கு நல்லா இருக்கு, ஒரு லைவ் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, மலையாளத்தை உங்களை வரீங்களான்னு நான் வரேன்னு சொல்லி அதுதான் ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரி ஆனேன் மலையாளத்துக்கு. சோ அந்த லைவ்லினஸ் தான் உங்களை கூட்டி போச்சு. அவங்களுக்கு என்ன லைவ்னஸ் தான், நான் ஆல்ரெடி இங்க நான் அப்படிதான் நான் பண்ணேன், அதான் அங்க எனக்கு எதிர்பார்த்தாங்க. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா நான் லைவ்ல நான் பண்ண எல்லா ஆக்ஷன் படமும் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வரதனா இருக்கட்டும், நான் வாங்கின நேஷனல் அவார்டு ஐயப்பன் கோஷியா இருக்கட்டும், எல்லா படமும் எனக்கு பெரிய பேர். பீஷ்ம பர்மா மம்முக்காவை வச்சு ஒரு பெரிய ஃபைட் எடுத்தேன், ஃபகத் ஃபாசில் வச்சு நிறைய எல்லா படமும் நான் பண்ற படங்கள்லாம் லைவ் வித் ஆக்ஷன் எல்லாமே எனக்கு நல்ல டைரக்டர் நல்ல டீம் கிடைச்சு எல்லாமே செட் நல்லா பண்ணதெல்லாம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே தள்ளுமலா பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஃபைட்டை நான் பார்த்தது இல்லை, இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில கூப்பிட்டு போய் அனிமல் பண்றாங்க. அனிமல் படம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, உடனே தெலுங்கு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு ஆக்ஷன் தான் எனக்கு லைவ் வித் ரெண்டுமே இருக்கு உங்ககிட்ட சொல்லி தெலுங்குல கூப்பிடுறாங்க. தெலுங்குல மாசம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணி கொடுங்க, என்ன அங்க கூப்பிட்டு போறாங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு சர்க்கிளா வந்து ஒரு லைவ் வித் ஆக்ஷன் பண்றதால எனக்கு கிடைச்சது. ஓகே, உங்களுக்கு பர்சனலா எது சார் ரொம்ப ஈஸி இல்ல கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்ல எதுவுமே நல்ல கஷ்டம் தான், தண்டனா அடிப்படை தான் செய்யும், எல்லாம் அடிப்படை தான் செய்யும், எல்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. அந்தந்த ரைட்டிங்கை பொறுத்து டைரக்டரை பொறுத்து அந்த ஒரு ஆக்ஷன் பிடிக்கும். அடுத்த லைன் அப்ல என்னென்னலாம் சார் இருக்கு? இப்ப கட்டக் குஸ்தி 2 ஓட படப்பிடிப்புல இருக்கும், அடுத்து என்னென்ன இருக்கு? அடுத்தது நம்ம சிவா சார்வோடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சூப்பர் கூடிய விரைவில் அறிவிப்பு ஒன்று வரும். அப்புறம் வெங்கட் பிரபு சார் படம், அந்த படம் லைன் அப்ல இருக்கு. தெலுங்குல ஸ்பிரிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். மோகன் சார் பாபு சார் அவரோட சன் மஞ்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் தேவர்கொண்டா படம் பண்ணிட்டு இருக்கேன். ஹிந்தியில வந்து ஜாக்கி ஷெராப் டைகர் ஷெராப் படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் 2 ஹிந்தி படமும் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா அமல் சாரோட திரும்பி ரீபேக் அமல் சாரோட படம் பெரிய படம் பண்றேன். தருண்மூர்த்தி மோகன்லால் சார் படம் லால் 366 பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் மலையாளத்துல ஒரு 3 பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார், பயங்கரம், சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சரி, கட்டக் குஸ்தி 2 அது ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு மேம். இது வந்து 1 நான் பண்ணல, 2 வந்து என்ன கூப்பிட்டாங்க வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணு சார் வந்து ஒரு 3-4 படத்துக்கு என்ன ட்ரை பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியல அவருக்கு. ஸோ இது நான் பண்ணித்தரேன் சார், ஆனால் டேட்ஸ் தான் சார் ப்ராப்ளம், மாசம் நீங்க கொடுக்குற டேட்ல நான் ஆக்ஷன் வச்சுக்கிறேன்னு சொல்லி எனக்காக வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் ஆயிடுச்சு. டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் பாஸ்கராக இருக்கட்டும், என்னுடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும் விஷ்ணு விஷால், நான் இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான ஒரு சீக்வன்ஸ், அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு நீங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கும் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு மேடத்துக்கு ஐஸ்வர்யாவுக்கும் கொடுத்து, விஷ்ணு சார் ஆல்ரெடி சொல்ல வேணாம், ஆக்ஷன்ல அவர் நல்லா பண்ணுவாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று எதிர்பார்ப்பீங்க. நல்லா பெரிய ஒரு வெற்றி படமா பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் மிகப்பெரிய ஜனரஞ்சகமாகவும் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியா ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். சூப்பர். ஏன்னா இது படமே வந்துட்டு சண்டைய பற்றி அப்படிங்கறதுனால கண்டிப்பா நிறைய நீங்கன்னா கரெக்டா பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். நிறைய படங்கள் பண்ணுங்க, நாங்க இன்னும் உங்களை வந்துட்டு வேற ஜானர்ல நிறைய பார்க்கணும் ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.